ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹாய் எவ்ரிவோன், வெல்கம் டு மை சேனல் த்ரில்ஸ் பேரானோர்மல். இந்த எபிசோட்ல எந்த சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திண்டுக்கல் அருகில் உள்ள ஒரு கிராமத்தில் 1982ஆம் ஆண்டு நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. திண்டுக்கல் அருகில் ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் 13 வயது பெண், அவளது தந்தை மற்றும் தாய் வசித்து வந்தனர். அந்த பெண்ணின் தந்தை தினமும் குடித்துவிட்டு வருவது வழக்கம். வீட்டில் எப்பொழுதும் சண்டே. அந்த பெண்ணின் தாயாரை போட்டு தினமும் இரவில் அடிப்பார். இதனால் அந்த பெண் மன உளைச்சலில் மிகவும் பாதிக்கப்பட்டார். தனிமையில் இருந்தால் உடனே அந்த பெண்ணின் தாயார் தனது பெண்ணை அழைத்துக் கொண்டு தனது அம்மாவிடம் கொண்டு விட்டார். அவளது பாட்டி தனது பேத்தி வந்த சந்தோகத்தில் அவளை கட்டி அணைத்து முத்தமிட்டால் மிகவும் சந்தோகத்தில் இருந்தார் அந்த பாட்டி. அந்த வீட்டில் 3 நாய்களும் 2 பசுக்களும் இருந்தது. அதனுடன் இந்த பெண் சந்தோஷமாக இருந்தாள். அந்த பெண்ணின் பாட்டி தினமும் அதிகாலையில் 5 மணி அளவில் எழுந்து பால் கறந்து அருகில் உள்ள கிராமத்தில் விற்று வருவது வழக்கம். அதுதான் அவர்கள் குடும்பத்திற்கு வருமானம். அந்த பெண்ணிற்கு அந்த 3 நாய்களுடனும் பசுமாட்டிவிடம் விளையாடுவது மிகவும் சந்தோஷமாக இருந்தது. அப்படி ஒரு நாள் பாட்டி அதிகாலையில் பால் கறந்து எடுத்துக்கொண்டு அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று விட்டார். அப்பொழுது இந்த பெண் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தார். திடீரென்று ஒரு பெண் பயங்கரமாக சிரிப்பது போல் சத்தம் கேட்டு இவள் தூக்கத்திலிருந்து எழுந்தாள். எழுந்த அந்த பெண் வீட்டிலிருந்து வெளியே வந்து வீட்டிற்கு பின்புறம் உள்ள அந்த சிரிக்கும் சத்தம் கேட்கும் இடத்தை பார்த்தார். அப்பொழுது அங்கு ஒரு பெண் பச்சை கலரில் சாரி உடுத்திக் கொண்டு உடல் முழுவதும் நகைகளை போட்டுக்கொண்டு சிறிய கல்லறை போல் இருக்கும் அந்த இடத்தில் நின்று கொண்டு சிரித்துக் கொண்டே இருந்தார். இவள் கைகளில் உள்ள டார்ச் லைட்டால் அந்த பெண் நின் மேல் அடித்து பார்த்தார். அப்பொழுது அந்த பெண்ணை பார்த்து இந்த 12 வயது பெண் கேட்கிறாள், நீ யாரம்மா? இங்கு நின்று இந்த நேரத்தில் சிரித்துக் கொண்டிருக்கிறாய், இங்கெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொல்கிறாள். அப்பொழுது அந்த பச்சை கலர் சாரி உடுத்திய அந்த பெண், இது என்னுடைய இடம், நான் இங்கு வருவேன் போவேன், அதை கேட்க நீ யார் என்று கேட்டார். உடனே இந்த பெண், இது அவர்களுடைய இடம் போல் இருக்கிறது, நாம் தான் தவறாக அந்த பெண்ணிடம் கேட்டுவிட்டோம் என்று எண்ணி சற்று தலைகுனிவுடன் வீட்டிற்கு உள்ளே வந்து படுத்துக் கொண்டார். மறுபடியும் எழுந்து வீட்டிற்கு வெளியே தூரத்தில் நின்று கொண்டிருந்த அந்த பச்சை சாரி உடுத்திய அந்த பெண்ணை பார்த்து, இந்த இடம் ஒரு மோசமான இடம், இங்கு பேய் பிசாச்சி இருக்கும் இடம் என்று எனது பாட்டி சொன்னார்.
எனவே நீங்கள் அங்கு நிற்காதீர்கள், சென்று விடுங்கள் என்று அந்த சின்ன பெண் அந்த பச்சை சாரி உடுத்திய பெண்ணிடம் கூறினார். அதற்கு அந்த பெண், என்னை யாரும் எதுவும் செய்துவிட முடியாது, நீ இங்கு வா என்று கூறினார். உடனே இந்த பெண் பின்புறத்தில் அந்த கல்லறை போல் இருக்கும் இடத்திற்கு தனது கைகளில் உள்ள டார்ச் லைட் எடுத்து அடித்துக் கொண்டே அந்த இடத்திற்கு வந்தாள். வந்து அந்த இடத்தில் பார்த்தால் அப்பொழுது அங்கு யாருமே இல்லை. இவளும் சுற்றி சுற்றி பார்த்தாள். இவருக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருவேளை நாம் வருவதற்குள் அந்த அம்மா சென்று விட்டார்களோ என்று நினைத்துக் கொண்டு அந்த பெண் வீட்டிற்கு வந்து விட்டாள். பாட்டி பால் வியாபாரம் முடித்துக் கொண்டு வீட்டிற்கு வந்தவுடன் நடந்த அனைத்து விஷயங்களையும் பாட்டியிடம் சொன்னாள். பாட்டி மிகவும் பயந்து போனாள். அந்த இடத்தில் ஒரு சின்ன கல்லறை தான் இருக்கிறது என்று எண்ணி நமது பேத்திக்கு ஏதோ ஆபத்து நடக்கப் போகுது என்று நினைத்து பயந்தாள். அப்புறம் உள்ளூரில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று அம்மனிடம் வேண்டிவிட்டு அங்கு இருக்கும் திருநீரை வாங்கிக் கொண்டு வீட்டிற்கு வந்தாள். தனது பேத்தியின் நெற்றியில் திருநீரை பூசிவிட்டாள். பிறகு ஒரு பாத்திரத்தில் மஞ்சள், குங்குமம், உப்பு ஆகிய மூன்றையும் கலந்து அந்த சிறிய கல்லறை போல் இருக்கும் இடத்திற்கு சென்று அந்த கல்லறையை சுற்றி அந்த மஞ்சள் நீரை ஊற்றிவிட்டு என் வீட்டுக்கு வரக்கூடாது என்று பயங்கரமாக திட்டிவிட்டு பாட்டி வந்துவிட்டால் அடுத்த நாள் காலை வழக்கம் போல் பாட்டி பால் கறந்து கொண்டு விற்பனைக்காக கிராமத்திற்குள் சென்று விட்டால் இது படுத்திருந்த அந்த 12 வயது பெண்ணிற்கு தெரியாது. வழக்கம் போல் அந்த பெண் எழுந்து பார்க்கும் போது பாட்டி வீட்டில் பலகாரங்களை செய்து கொண்டிருந்தாள். அந்த பலகாரத்தின் வாசம் அந்த கிராமமே நிறைந்திருந்தது. அப்பொழுது அந்த சின்ன பெண் பாட்டியிடம் சென்று பலகாரங்களை வாங்கி நிறைய சாப்பிட்டு விட்டு வெளியே வந்து நாய் இருக்கிறதா என்று பார்த்தாள். ஆனால் நாய்கள் அங்கு இல்லை. உள்ளே சென்று பாட்டியிடம் நாய்கள் எங்கு சென்றது என்று கேட்டாள். அதற்கு பாட்டி அது எங்கேயாவது சென்று இருக்கும் என்று கூறினாள். பிறகு வெளியே வந்து கன்று குட்டிகளுடன் ஜாலியாக விளையாடிக் கொண்டிருந்தாள். அப்பொழுது தூரத்தில் நாய்கள் வந்து கொண்டிருப்பதை அந்த சிறுமி பார்த்தாள். அந்த நாய்கள் வருவதை தொடர்ந்து பின்னால் அந்த பெண்ணின் பாட்டியும் வந்து கொண்டிருந்தாள். உடனே இவளுக்கு ஒரே ஆச்சரியம். இப்பொழுது தானே உள்ளே இருந்து நமக்கு பலகாரங்களை சுட்டு தந்து கொண்டிருந்தார். அதற்குள் எப்படி பாட்டி அங்கிருந்து வருகிறார் என்று யோசித்துக் கொண்டிருந்தாள். பாட்டியும் வந்தவுடன் பேத்தியும் பார்த்தாள். வீட்டையும் பார்த்தால் வீடு தாழ்பால் போட்டு இருக்கிறது. நீ எப்படி வெளியே வந்தாய் என்று கேட்டாள். உடனே அந்த பெண், பாட்டி நீங்க தானே எனக்கு இப்போது பலகாரங்களை சுட்டுக் கொடுத்தீர்கள், அதை நான் சாப்பிட்டேன், அப்புறம் எப்படி இங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டால் அதற்கு பாட்டி, நான் எப்போ உனக்கு பலகாரம் சுட்டேன், நான் இப்போதுதானே வேலைக்கு சென்று வருகிறேன் என்று கூறினாள். அப்படி என்றால் உள்ளே இருந்தது யார் என்று அந்த பெண் பாட்டியிடம் கேட்டால், சும்மா விளையாடாதீங்க பாட்டி, நீங்கள் தானே பலகாரங்களை சுட்டு தந்தீர்கள் என்று சொல்லிக்கொண்டு பாட்டி கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்று பார்த்தாள். அப்பொழுது பாட்டி பயங்கரமாக அதிர்ச்சியாகி விட்டாள். காரணம் என்னவென்றால் உள்ளே பலகாரங்கள் சுட்டு நிறைய அடுக்கி இருந்தது. உடனே அந்த பெண் பாட்டியை பார்த்து, பார்த்தீர்களா பலகாரங்கள் இருக்கிறது என்று கூறினால், நீங்கள் தான் ஏதோ மாயாஜாலம் செய்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை பற்றி அவள் ஒன்றும் பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை.
பாட்டி மிகவும் பயந்தால் அன்று இரவு முழுவதும் பாட்டி தூங்காமல் விழித்துக் கொண்டே இருந்தால். அதிகாலையில் சற்று அயர்ந்து தூங்கிவிட்டால். பின்பு எழுந்து பார்க்கும் பொழுது தனது அருகில் படுத்து இருந்த பேத்தியை காணாமல் பயந்து போனாள். பின்பு அருகில் இருக்கும் அனைவரிடமும் பேத்தி காணவில்லை என்ற விஷயத்தை சொல்லி அனைவரும் எல்லா இடங்களிலும் தேடினார்கள். எங்கும் கிடைக்கவில்லை. பின்பு ஒரு சிலர் இதற்கும் வீட்டினுள் பார்க்கலாம் என்று எண்ணி வீட்டின் உள்ளே சென்று பார்த்தார்கள். அப்பொழுது அந்த பாட்டியின் பேத்தி அங்கு நன்றாக அயர்ந்து உறங்கிக் கொண்டு இருந்தாள். இதை பார்த்த ஊர் மக்கள் பாட்டியை ஒரு பிடி பிடித்து விட்டார்கள். ஒழுங்காக பார்க்கலாம் அல்லவா என்று பாட்டியை நன்றாக திட்டிவிட்டு அவர்கள் கலைந்து சென்று விட்டார்கள். பின்பு பாட்டி காலையில் பால் கறந்து கொண்டு அருகில் உள்ள கிராமத்திற்கு செல்லவில்லை. இரவு தூங்காததால் கேனில் இருந்த பாலை பாட்டி தயிர் தொட்டியில் ஊற்றிவிட்டு இனி தனது பேத்தியை தனியாக விட வேண்டாம் என்று எண்ணி அவளையும் கூட்டிக் கொண்டு செல்லலாம் என்று நினைத்து மாலை வேளையில் வெளியே செல்ல முற்பட்டார். அப்பொழுது பல தடங்கல்கள் பாட்டிக்கு ஏற்பட்டது. பேத்தியை அந்த இடத்தை விட்டு கூட்டி செல்ல முடியாமல் தடங்கல்கள் நிகழ்ந்தது. பின்பு வேறு வழியில்லாமல் பாட்டி பேத்தியின் கால்களில் சங்கிலியால் கட்டி போட்டுவிட்டு அவர் மோர் விற்பதற்காக அருகில் உள்ள கிராமத்திற்கு சென்று விட்டார். அப்பொழுது இந்த 12 வயது பெண்ணின் சகவயது உடைய ஒரு பெண் இவர்கள் வீட்டிற்கு வந்தால் வந்த பெண் இவரது கால்களில் இருந்த சங்கிலியே கழட்டிவிட்டார். பின்பு இருவரும் தங்களை அறிமுகம் செய்து கொண்டார்கள். உன் பெயர் என்ன என்று இந்த பெண் வீட்டிற்கு வந்த பெண்ணிடம் கேட்டால் அவள் என் பெயர் துர்கா தேவி என்று கூறினார். பின்பு இருவரும் சந்தோஷமாக விளையாடிக் கொண்டிருந்தனர். பாட்டி வரும் நேரம் பார்த்து அந்த பெண் நாளை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டால். வெளியே சென்ற பாட்டி வீட்டிற்கு வந்து பார்த்தபோது உன் கால்களில் கட்டியிருந்த சங்கிலியை யார் கழட்டியது என்று கேட்டால் அதற்கு அந்த பெண் யாரும் கழட்டவில்லை, நானே கழட்டிவிட்டேன் என்று சொன்னால். அடுத்த நாள் பாட்டி வெளியே சென்ற அந்த மதிய நேரம் பார்த்து அந்த பெண் துர்கா தேவி இவளை பார்க்க வீட்டிற்கு வந்தாள். அவளை பார்த்ததும் இந்த பெண்ணிற்கு மிகவும் சந்தோஷம். பின்பு 2 பேரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுதும் போல் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். இது 1 மாதம், 2 மாதம், 3 மாதம் என்று நடந்து கொண்டிருந்தது. விளையாடிவிட்டு அந்த துர்கா தேவி என்ற பெண் எதிர்ப்புறம் இருக்கும் வீட்டின் திசையை நோக்கி சென்று விடுவாள். ஆனால் அந்த எதிர்ப்புறம் உள்ள வீட்டில் 2 பெரியவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அவர்கள் இருவர் மட்டும்தான் இருக்கிறார்கள். இந்த பெண் அந்த வீட்டை நோக்கி எப்பொழுதும் விளையாடிவிட்டு சென்று விடுவாள். அப்படி ஒரு நாள் துர்கா தேவி மதிய நேரம் விளையாட வரும் பொழுது அந்த பெண் அழுது கொண்டிருந்தார். ஏன் அழுகிறாய் என்று துர்கா தேவி அவரிடம் கேட்டார். அதற்கு அந்த பெண் தங்கள் வீட்டில் உள்ள 3 நாய்களில் ஒரு நாய் குட்டி போட்டு இருப்பதாகவும் அது தன்னுடைய குட்டிகளை பாசமாக பாதுகாத்துக் கொண்டிருப்பதாகவும் அது அதனுடன் ஜாலியாக விளையாடிக் கொண்டு இருப்பதையும் கூறினார். இதனால் எனக்கு எங்க அம்மா அப்பா ஞாபகம் வந்துவிட்டது. அவர்களை பார்க்க முடியவில்லை என்று கங்கலங்கினார். இதை பார்த்த துர்கா தேவி என்ன செய்வது என்று தெரியாமல், சரி அழாதே, நாளை உனது அம்மாவும் அப்பாவும் வருவார்கள் உன்னை பார்க்க. ஆனால்
நீ எனக்கு ஒரு சத்தியம் செய்து தர வேண்டும். நீ என்னை விட்டு பிரியக்கூடாது, இங்குதான் இருக்க வேண்டும் என்று சத்தியம் செய்ய வேண்டும் என்று கேட்டாள். உடனே அந்த பெண்ணும், சத்தியமாக நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னுடன் தான் இருப்பேன், என் உயிரே உனக்குதான் சொந்தம் என்று சத்தியம் செய்தாள். உடனே அந்த பெண், நாளை உனது அம்மா அப்பா உன்னை பார்க்க வருவார்கள் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார். இந்த பெண்ணிற்கும் மிகவும் சந்தோஷம். நாளை அம்மா அப்பாவை பார்க்க போகிறோம் என்று மிகவும் சந்தோஷமாக இருந்தால், அடுத்த நாள் காலை மா அப்பாவை வரவேற்பதற்காக அவள் காத்து கொண்டு இருந்தாள். அதேபோல் அடுத்த நாள் காலை அவர்கள் அம்மாவும் அப்பாவும் அவளை பார்க்க வந்தார்கள். இவள் மிகவும் சந்தோஷமாக இருந்தாள். அப்பொழுது அம்மா சொன்னால், அப்பா இப்பொழுது குடிப்பதில்லை, குடித்து ஒரு வாரம் ஆகிவிட்டது, இப்பொழுது திருந்திவிட்டார் என்று கூறினார். பின்பு, இனி கவலைப்பட வேண்டாம், எங்களுடன் வந்துவிடு என்று அந்த பெண்ணின் அம்மா கூறினார். அப்பொழுது பாட்டிக்கு ஒரு சந்தேகம். பாட்டி பேத்தியிடம் கேட்டார், உனது அம்மா அப்பா வருவது எனக்கும் தெரியாது, வேறு யாருக்கும் தெரியாது, அப்படி இருக்கும் பொழுது உனக்கு மட்டும் எப்படி உனது அம்மா அப்பா இன்று வருவார்கள் என்று தெரிந்தது, சொல் என்றார். உடனே அந்த பெண் அந்த சூழ்நிலையில் என்ன செய்வது என்று தெரியாமல், எனது தோழிதான் சொன்னாள் என்று சொல்லிவிட்டார். உனக்கு ஏது தோழி என்று பாட்டி கேட்க, அப்பொழுதுதான் இவள் நடந்த அனைத்து விஷயங்களையும் சொன்னாள். அந்த பெண் பெயர் துர்கா தேவி என்றும் அவள் சொல்வது அனைத்தும் நடக்கும் என்றும் சொன்னாள். எப்படி என்று பாட்டி கேட்கும் போது, நீங்கள் சென்றுவிட்ட பின்பு அவள் என்னை பார்க்க வருவாள், நான் கேட்பது எல்லாம் தருவாள், சாப்பிட ஏதாவது கேட்டால் உடனே மாயஜாலமாக வரவைத்து எனக்கு கொடுப்பாள். நானும் அவளும் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றோம். அவளை எனக்கு மிகவும் பிடித்துவிட்டது. அதனால் என் உயிரே அவளுக்குதான் என்று சொல்லி சத்தியம் செய்துவிட்டேன். அதனால் அம்மாவும் அப்பாவும் என்னை கூப்பிடுவதால் நான் அவர்களுடன் செல்ல மாட்டேன் என்று கூறினாள். பாட்டி, எங்கிருந்து அந்த பெண் வந்தாள் என்று கேட்டால், அந்த பெண் கூறினாள், எதிர்ப்புறம் இருக்கும் ஒரு வீட்டை நோக்கி எப்பொழுதும் செல்லுவாள் விளையாடிவிட்டு என்று கூறினாள். உடனே பாட்டியும் அவளது பெற்றோரும் அந்த எதிர்ப்புறம் உள்ள வீட்டிற்கு சென்று விசாரித்தார்கள். ஆனால் பாட்டிக்கு தெரியும் அந்த வீட்டில் அவர்களுக்கு குழந்தை இல்லை என்று. இருந்தாலும் வேறு ஏதாவது சொந்தக்காரர்களின் குழந்தை ஏத்தும் வந்து இருக்குமோ என்று எண்ணி விசாரித்தார்கள். அப்பொழுது அந்த வயதான தம்பதியினர், அப்படி எங்கள் வீட்டில் உறவுக்காரர்கள் யாரும் வரவில்லை என்றும், தங்களுக்குதான் குழந்தை இல்லையே என்று உங்களுக்கு தெரியுமே என்றும் கூறிவிட்டார்கள். பாட்டிக்கு ஒன்றுமே புரியவில்லை. ஏதோ நமது பெண்ணுக்கு ஏதோ ஒரு ஆபத்து நிகழப்போகுது என்று நினைத்து மாரியம்மன் கோவிலில் இருந்து வாங்கி வந்த திருநீரை எடுத்து பேத்தி நெற்றியில் பூசிவிட்டார். பிறகு உள்ளூரில் இருக்கும் குடுகுடுப்பை கோடாங்கியை போய் பார்த்தார். அந்த கோடாங்கி வந்து உடுக்கையை அடித்து அந்த வீட்டை பார்த்து குறி சொன்னார். அப்பொழுது அவருக்கு தெரிந்துவிட்டது, இந்த வீட்டில் ஏதோ நல்ல சக்தி இருப்பதாக கூறினார். பின்பு குடுகுடுப்பை நன்றாக அடித்தார். ஆனால் நேரம் செல்ல செல்ல அந்த சின்ன பெண்ணின் மேல் துர்கா தேவியின் அருள் வந்து இறங்கியது. பின்புதான் ஒரு பெரிய விஷயமே நடந்தது. அந்த சின்ன பெண்ணின் மேல் துர்க்கை அம்மனின் அருள் வந்து இறங்கி பேச ஆரம்பித்தாள். முதல் நாள் அந்த காட்டிலே சிரிப்பு சத்தம் கேட்டு
இந்த 12 வயது பெண் சென்று பார்த்தால் அல்லவா, அது வேறு யாரும் அல்ல, நான் தான் என்று கூறினாள். பின்பு இவளுக்கு பலகாரங்களை சுட்டுக் கொடுத்ததும் நான் தான். அது மட்டுமல்ல, அவள் கால்களிலே கட்டப்பட்டிருந்த சங்கிலியை கழட்டிவிட்டதும் நான் தான் என்று கூறினாள். மேலும் தினமும் நாங்கள் இருவரும் விளையாடுவோம். யார் கண்களுக்கும் தெரியாமல் இருந்த நான் இந்த சின்ன பெண்ணின் கண்களுக்கு மட்டும்தான் தெரிந்தேன் என்று கூறினாள். மேலும் நீங்கள் நினைப்பது போல் அந்த இடம் சுடுகாடு இல்லை, அது என்னுடைய கோவில் என்று கூறினார். 300 வருடங்களாக அந்த இடம் பால் அடைந்து கிடக்கிறது என்றும் 300 வருடங்களுக்கு முன்னர் அந்த இடத்தில் எனக்கு ஒரு கோவில் இருந்ததாகவும் காலப்போக்கில் அது அழிந்து காடாக மாறிவிட்டதாகவும் கூறினாள். இந்த சின்ன பெண்ணின் கண்களுக்கு நான் தெரிந்தேன். அதனால் இந்த இடத்தில் எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி என்னை வழிபடுங்கள், நான் உங்கள் குடும்பங்களை தலைமுறைதோறும் நன்றாக வாழ வைப்பேன் என்று கூறினார். மேலும் இந்த பெண் எனக்கு சத்தியம் செய்து கொடுத்து இருக்கிறாள், அவள் உயிர் எனக்குதான் என்று. அவளே அந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு அருளாசி கூறட்டும், அவளை முன்னின்று அனைத்து நல்ல காரியங்களையும் நடத்தட்டும் என்று துர்க்கை அம்மன் கூறினார். பின்பு அந்த பாட்டி, இவள் ஒரு சின்ன பெண், இவள் மேல் உனது அருள் வந்தால் இவ்வாறு தாங்க முடியும் என்று கேட்டாள். ஆனால் அம்மனோ, அவள் என் குழந்தை, நான் அவளை பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று கூறினாள். பின்பு பாட்டி ஊர் மக்கள் அனைவரிடத்திலும் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் சொல்லி, ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த இடத்தில் ஒரு ஆலயத்தை துர்க்கை அம்மனுக்காக கட்டினார்கள். பின்பு அந்த சின்ன பெண் இன்றளவும் அந்த ஆலயத்தில்தான் இருக்கிறாள். அவர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை, துர்க்கை அம்மனுக்காகவே தனது வாழ்க்கையை ஒப்படைத்துக் கொண்டார். இன்றளவும் நிறைய பக்தர்கள் அந்த கோவிலுக்கு சென்று அவர்களிடம் அருளாசி கேட்டுவிட்டு துர்க்கை அம்மன் அருளை பெற்றுக் கொண்டு வருகிறார்கள்.